அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா நாங்க இன்றைக்கு எங்களோட 2027ஆம் ஆண்டுக்கான பேப்பர் கிளாஸ், அதாவது டியூட்டோரியல் நம்பர் 2 டிஸ்கஷன்ல நாங்க சந்திப்போம். சரியா? டிஸ்கஷன்ல நாங்க சந்திப்போம். ஏற்கனவே அதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். சாத கேள்விகள் வினாக்கள் நாங்க போயிட்டு இருந்தோம். சரியா? ஒரு ஆள் எனக்கு ஞாபகப்படுத்த இயலுமா? இதுல லாஸ்டா நாம பார்த்த கொஸ்டின் என்ன நம்பர்கள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற ஒரு ஆள் நாங்க லாஸ்டா வந்துட்டு எத்தனாவது கேள்வி பார்த்தோம்ங்கிறத ஒரு ஆள் ஞாபகப்படுத்தி இருப்போம். எஸ் 11. ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம் 12வது கேள்வி வந்து. சரியா? 12வது கேள்வியில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, கவனிங்க. சரி, பாருங்க. டியூப்ல இருக்கிற 12வது கேள்வி பாருங்க. டியூப்ல இருக்கிற 12வது கேள்வி பாருங்க. டியூப்ல இருக்கிற 12வது கேள்வி. சரியா? சொல்லலாம்டா. இலத்திரன் வோல்ட் என்பது ஏற்றத்தின் அலகு, அழுத்தத்தின் அலகு, கொள்ளளவத்தின் அலகு, சக்தியின் அலகு, மின்புலச்செறிவின் அலகு. சரி, போர்டு நடக்கும். நாம இந்த இடத்துல கிளாஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்றாக்கள் உங்களோட மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணிக்கங்க. அஃப்ரீத் சரியா? காணி இந்த அழகு சார்ந்து நாங்க எங்களோட பிசிக்ஸை பொறுத்த வரையில 11வது யூனிட் நாங்க படிப்போம். அதுக்கு முன்னால் எலக்ட்ரிசிட்டிலையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இது பண்ணலாம். பட் இங்க எனக்கு என்ன தேவை? அந்த பௌதீக கணியத்தில் பிசிக்ஸ் தேவை. நல்லா பாருங்க, அழகு பரிமாணம்ங்கிற கதையில எங்களுக்கு ஒவ்வொரு பௌதீக கணியத்துல பிசிக்ஸ், அதாவது அவர் யாருக்கு அவரை சார்ந்த பிசிக்ஸ் நாங்க படிக்க போறோம். அங்க இருக்கிற அந்த அலகுகளும் பரிமாணங்களும் சமன்பாட்டின் ஊடாக நாங்க மட்டும் கதையணும். சரியா? ஏரியாவை நாங்க பார்க்கறது அந்த சமன்பாடு. சரி, இதுக்கு நான் ஒரு கதையும் சொல்ல நல்லா கவனிங்க. அந்த இலத்திரன் வோல்ட், சரியா, இந்த இலத்திரன் வோல்ட் எழுதப்படுறது என்னன்னா, இதுல இந்த அதாவது சாரி, இந்த ஈங்கிற பகுதி யாரை குறிக்கும்னா இலத்திரனின் ஏற்றத்தை குறிக்கும். சரி, அவரை ஏற்றம், அவர் என்ன குறிப்பாரு? ஏற்றத்தை குறிக்கும். இலத்திரண்ட ஏற்றத்தை குறிக்கும். சரியா? போட்ல இல்லைன்னா சரி, கொஞ்சம் பண்ணலாம். சரி, பாருங்க. அந்த 12வது கேள்வி, 12வது கேள்வி இதுல இருக்கிற அந்த இலத்திரன் வோல்ட்ங்கிற கதை, இலத்திரன் வோல்ட் இந்த கதையில இலத்திரன் வந்துகிட்டு இலத்திரண்ட ஏற்றத்தை குறிப்பார். இலத்திரனின் ஏற்றம், இலத்திரனின் ஏற்றம் இது யார குறிக்குதுன்னா வோல்டேஜ். இது யார குறிக்குது? வோல்டேஜ். வோல்டேஜ் வோல்டேஜ் வோல்ட் வோல்ட் அழுத்த வேறுபாடு. யாரு? அழுத்த வேறுபாடு. இது இலத்திரனை. சரியா? இதுல ஒரு கதை என்னன்னா, நான் சில விஷயத்தை நல்லா பார்க்கணும். இந்த வோல்டேஜுக்கான வரைவிலக்கணம், அதாவது அழுத்த வேறுபாட்டுக்கான வரைவிலக்கணம் நாங்க எலக்ட்ரிசிட்டியில சந்திப்போம். சில விஷயத்தை நல்லா கவனிங்க. வோல்டேஜ் அதாவது அழுத்த வேறுபாடுங்கிறது யாருன்னா ஓரலகு ஏற்றத்தை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு,
சரியா? ஓரளவு ஏற்றத்தை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி கொண்டு செல்வதற்காக செய்யற வேலையத்தான் நாம் என்ன சொல்றோம்? வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு. ஒரு புள்ளியில இருந்து சரி, ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளி, இது ஏங்கிற புள்ளி, இது பிங்கிற புள்ளி. பாதைகள் முக்கியம் இல்லை. ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரளவு ஏற்றத்தை நாங்க கொண்டு போறதுக்கு செய்யற வேலையத்தான் அழுத்த வேறுபாடு தரும். பாருங்க, இதுல W வந்துட்டு வேலை, W வந்து வேலை. அப்ப நாம இந்த W வந்து என்ன செய்யலாம்? வேலையை எதுவாய் மாற்றினா W சமன் VQ எழுதலாம். W சமன் எழுதலாம், VQ எழுதலாம். W சமன் VQ. அப்ப பாருங்க, அழுத்த வேறுபாடையும் ஏற்றத்தையும் நாம பெருக்குவமாக இருந்தால் அது வேலையை தரும். வேலைங்கிறது என்ன? சக்தியாக நாங்கள் கதைக்கலாம். வேலை செய்யும் ஆற்றல் தான் சக்தி. வேலை செய்யும் ஆற்றல், எனவே ஆற்றல் சக்தி. அப்ப சக்தி அழகாக நம்ம என்ன கதைக்கலாம்? ஜூல. வேலைக்கும் அதே அழகா நம்ம பயன்படுத்தும். அப்ப எங்கள்கிட்ட கேட்காங்க, இலத்திரன் வோல்ட் ஏற்றம் வோல்டேஜால பெருக்கப்பட்ட ஏற்றம் வோல்டேஜால பெருக்கப்பட்டா வேலையை தரும். எனவே அந்த சக்தி அழகாக நாம் கிடைக்கலாம். அதற்கு 4வது விடை பொருத்தம். சரியா? அந்த கேள்விக்கு 4வது விடை பொருத்தமானது. இந்த விஷயத்தை விளங்கியிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை கவனிங்க. ஓரளவு ஏற்றத்தை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி கொண்டு செல்ல செய்யற வேலையத்தான் நாம் என்ன செய்யலாம்? வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு. V சமன் W over Q தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அந்த இடத்துல Qங்கிறது ஏற்றம், Qங்கிறது இந்த இடத்துல நான் தரச்சிருக்க Q ஏற்றம், 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 அது W. விளங்கிட்டாடா? நான் எலக்ட்ரான் வோல்ட் வேலையிட அழகாக சக்தியிட அழகாக கதைச்சது விளங்கிட்டாடா? ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணு. எஸ், ரைட். நோட் பண்ணி எடுங்க. சரியா? நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவசரம் இல்ல, தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெளிவா விளங்கிடுங்க பாருங்க. எல்லாத்தையும் எழுதிடுங்க. Excuse me, sir. சொல்றேன். இங்க இலத்திரனின் ஏற்றம் என்றத நீங்கள் Q1 எடுத்தீங்களா? ஓம். அட இது குறியீடுடா. இந்த ஈங்கிறது இலத்திரண்ட ஏற்றம். சரியா? இந்த இடத்துல நான் Qன்னு சொல்லி பொதுவா கதைச்சு வச்சீங்க, ஏற்றம் கதைச்சு வச்சீங்க. கொஞ்சம் கவனம் எடுத்தா சரி. சரி, Q இருக்க பதிலா இலத்திரன் போடு, இலத்திரன் இருக்க போது இலத்திரன் வரும். வேற வேற இருக்கு, நேர் ஓவராலா அடுத்த வேறுபாட்டுக்கான சமன்பாடு V சமன் W over Q. ஓரளவு ஏற்றத்தை ஒரு புள்ளியில செய்த வேலை. அந்த ஏற்றம் இந்த இடத்துல இலத்திரன் கிடைக்கணும். அவ்வளவு. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. ரைட், ஓகே. சரியா? அப்படியே கவனிங்க. நான் அழைக்கிறதுக்கு முன்னால உங்களை ஒரு பண்ணிக்கு ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கேன். சரி, நான் அடுத்த கேள்விக்கு நான் பாரு 13வது போடுங்க. தெளிவா விளங்கிட்டு
13வது கேள்வி. கியூல இருக்கிற 13வது கேள்வி. 13வது கேள்வியை பாருங்க. சரி பாருங்கடா. அங்க ஒரு சமன்பாடு f சமன் ஆல்பாவின் கீழ் பீட்டா மைனஸ் ரூட் ரோ. விசை எஃப்எம் அடர்த்தி ரோ f சமன் ஆல்பாவின் கீழ் பீட்டா மைனஸ் ரூட் ரோ என்பதால் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஆல்பாவின் பரிமாணம் என்னென்று கேள்வி. ஆல்பாவோட பரிமாணம் என்னென்று கேள்வி. ரைட், போர்டு நல்லா இருக்கும். நாங்க பரிமாணங்கள் சார்ந்த ஒரு சமன்பாடை ஆபரேட் பண்றது ஏகப்பட்ட கேள்விகள் நாங்க செஞ்சுட்டோம். இப்படிதான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கேள்வி வரும். சரி பாருங்க, நான் இந்த சமன்பாட்டை போக்கஸ் பண்ற டைம்ல ஒண்ணு நடக்குது. என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், நல்லா பாரு. இந்த ரூட் ரோவோட இந்த பீட்டா கூட்டு, நல்லா பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்க. பீட்டா இந்த ரூட் ரோவோட அடர்த்திட வர்க்க மூலத்தோட என்ன செய்யறாங்க, கழிப்பதா சொல்லி இவர் கழிப்பது. நாம படிச்சிருக்கோம், ஒரே பரிமாணத்தை உடைய பௌதீக கணியங்களைத்தான் கொண்டு கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். நல்ல கவனமாக, ஒரே பரிமாணமுடைய பௌதீக கணியங்களைத்தான் நாங்க கூட்டலாம் அல்லது என்ன செய்யலாம், கழிக்கலாம். அப்ப இங்க பாருங்கடா, நான் சும்மா இதை அப்படி ஏறி கேட்டேன், சொல்ற விஷயத்தை நல்லா கவனம். இப்ப நம்ம இப்படி கருதும், இப்ப 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தோட 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தை கூட்டினா வார விட 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதாவது ஒரு வேகத்திலிருந்து இன்னொரு வேகத்தோட நாம கூட்டக்க வார விடை அதே வேகம் தான் வரும். அழகா பாருங்க, ஒரு வேகத்தோட இன்னொரு வேகம் கூட்டுப்படுமாக இருந்தால் வார விளைகளும் வந்துகிட்டு அதே பௌதீகமாக மாற்றம். அதே போல இப்படியும் கதைக்கலாம். 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்திலிருந்து 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தை நீங்க கழிச்சு பாருங்க, வார விட 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. பாருங்க, அதே கதை அதே அளவு தான் வரும். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன், இதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள போறது என்னன்னா, இந்த பீட்டாவுல இருந்து ரோவை நாங்க கழிச்சு வார விடையும், சரியா, வார விடையும் பரிமாண முறைப்படி நான் இப்படி எழுதலாம். f பரிமாணம் ஆல்பாட பரிமாணத்தின் கீழ் ரோட பரிமாணத்திற்கு சமனா இருக்கு. பரிமாணமா சமன்பாடு சமனா இருக்கு. இதுல இப்ப சும்மா சொல்றேன், f வந்து இப்ப ஆல்பா வந்து 20, இது வந்து 30, இது வந்து 10ண்டா, இந்த 20/30 இந்த சமன்பாடு உண்மையான நம்பர்ஸ் படி. அப்ப நீங்க இதுல இருந்து இதை கழிச்சு வார விடையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விடையை எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு இப்ப பாருங்க, இது 10, இந்த 10 கொண்டு போட்டு இந்த சமன்பாடு சரி வருமானு கேட்டா தெரியவில்லை. நான் என்ன சொல்றேன், சும்மா சொல்ல மாட்டீங்க. சமன்பாடாக இதுதான் உண்மை, பெருமானமாக இதுதான் உண்மை, பரிமாணத்தின் மாற்றத்தான் இது சரியா வரும். தெளிவாக விளையுங்கள். சும்மா சொல்ல மாட்டீங்க. நான் நம்பர்ஸ் கொடுக்கிறேன், இது ஒரு 30, இது ஒரு 40, இது அப்படியே ஒரு 10. எனவே இந்த சமன்பாடை நீங்க எழுதினா 30 கீழ் 40 செய்ய 10 இங்க 30 தான் வரும். இதான் இந்த சமன்பாடு உண்மையான பெருமானம். இப்ப இதை நீங்க சமன்பாடாக சமன் என்று கேட்டா நீங்க வச்சு பாருங்க, இது 30, இது 10, 30 10 வரும். இங்க வந்துகிட்டு 3 விடண்டு வரும், அங்க 1. ஆனா பெருமானம் இந்த விசைக்கு வரணும் 1 தான், இந்த 3 வருது விசை. அப்ப சொல்ற விஷயத்துல கவனமா இருக்கு. சமன்பாடாக இதுதான் உண்மையானது, சமன்பாடாக இதுதான் உண்மையானது. பரிமாணம் என்ன கிடைக்குதுன்னா, ஒரே பரிமாணம் உடைய பௌதீக கணியங்கள் தாண்டா கூட்டுப்படும் கழிப்படும். அப்ப நான் இந்த சமன்பாட்டை பரிமாண முறையாக இப்படி எழுதலாம் என்று சொல்றேன். விளங்கிட்டாடா? நான் கதைச்ச விஷயங்கள் விளங்கிட்டா?
எஃப்ட பரிமாணம் அல்பாட பரிமாணத்தின் கீழ் ரூட் ரோட பரிமாணத்தை சமனாரிக்கும் கதைச்சு. நவீன் விளங்கிட்டா? நான் சின்ன விஷயம் விளங்கிட்டா? ஓ சார். ரைட், ஓகே. தெளிவா இருக்கணுமா? தெளிவா இருக்கு. இப்ப எனக்கு தேவை அல்பாட பரிமாணம் தான் தேவை. அப்ப அல்பாட பரிமாணம் சமம் எஃப் தர ரூட் ரோட பரிமாணம். சரி, ரூட் ரூ பரிமாணத்துக்கு சமம். முடிச்சு அவ்வளவு. சரியா? இப்ப பாருங்கடா, இந்த எஃப்ங்கிறது விசை. நாங்க படிச்சிருக்கோம் எஃப்ங்கிறது விசை. எஃப்ங்கிறது விசை. இத நான் இத மைண்ட்ல வச்சு. சரி, இங்க பாருங்க. எஃப்ங்கிறது விசை. எனவே எஃப் சமன் m * a ன்னு கதைக்கலாம். திணிவு r இருக்கு பாருங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 m l t -2. அதே போல ருட்ரோ அடர்த்திட வர்க்கமூலம். இதை எழுதலாம் அடர்த்திட அரையாம் அடுக்கு எழுதலாம். அடர்த்திட அரையாம் அடுக்கு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு கிலோகிராம் கீழ மீட்டர் கியூப். அப்ப என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் -3. அப்ப பாருங்க, கிலோகிராம் மீட்டர் -3 அரையாம் அடுக்கு. தெளிவாக இருக்கு. அப்ப இந்த அரையாம் அடுக்கு கொடுத்தா கிலோகிராம் அரையாம் அடுக்கு மீட்டர் -3 × 2 வரும். அரையாம் அடுக்கு. அப்ப இதர பரிமாணமாக நான் கழிக்கலாம் m அரையாம் அடுக்கு l -3 × 2 அடுக்கு கதை. அப்ப இதுக்குள்ள எழுதினா பாருங்க, f க்கு பதிலா எழுதுறேன் m l சரி கவனி m l t -2 தர m அரையாம் அடுக்கு அதே போல l -3 × 2 அடுக்கு. -3 × 2 அடுக்கு. தெளிவாக விளங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், நான் பேசுற வழங்குதா நவீன்? போர்ட் கிளியரா இருக்கா? ஓ சார் இருக்கு. ரைட், ஓகே. சரி பாருங்க, அப்ப இன்னைக்கு கவனமா இருக்கணுமா? அடர்த்திட வர்க்கமூலம் வராது. வர்க்கமூலம் அடர்த்திட வர்க்கமூலம் இது வரும், பரிமாணம் வரும். அதனால தான் அப்படி வந்து. சரி, ஓகே. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்பட்டால் அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப இதுல பாருங்க, எம்ம நான் கதைச்சா சரியா? சரி பாருங்க, எம்ம நான் கதைச்சா எந்த இதுல ஓராம் அடுக்கு இருக்குது 1 + 1/2 1 + 1/2. இதுல 1 இதுல 1/2. அதே போல எல்ல கதைச்சாடா 1 - 3 × 2 3 × 2. t ஒரு ஆள் தான் பிடிக்காரு, அது -2 தான் வரும். t வந்துட்டு -2. சரியா? t வந்துட்டு -2. அப்ப இன்னைக்கு நான் கதைச்சிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நான் அதை கதைச்சிக்கிறேன். பாட பரிமாணத்தை ஒன்றோட ஹாஃப கூட்ட அது 3 × 2 வரும். m 3 × 2 அடுக்கு
ஒன்றிலிருந்து கழிக்கியா -3 அப்ப L மைனஸ் ஹாஃப் வரும். அதே போல T -2 சரியா? அவ்வளவுதான் அதுல இருக்காது. L மைனஸ் ஹாஃப் மூன்றாவது விடை பொருத்தம். மூன்றாவது விடை பொருத்தமானது. இதுதான் அல்பாட பரிமாணம். இதை செக் பண்ணி முடிச்சுக்கலாம். இனி மிஸ்டேக் விட கூடாது. கதைக்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அழகுதான், பட் அதுல கேள்வி எல்லாம் எப்படி வராங்க நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷாக்கிரா உங்களுக்கு விளையிட்டாமா? ஆயிஷா விளையிட்டடா? ஷாக்கிரா நான் பேசுவானுங்கடா. எஸ் ஆயிஷா உங்களுக்கு விளையிட்டா? ரைட். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுடா. தெளிவா ஒவ்வொரு கேள்வியை நல்லா விளைங்க. திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணு. ஈஸியா அழகா படிக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். நல்லா படித்தால் நோட் பண்ணிடு. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. ரைட், ஓகே. சரி, வரும் அடுத்த கேள்வி. சரி, கியூல வாரங்க 14வது. சரி, கியூல பாருங்கடா. 14வது கேள்வியப்பா. 14வது கேள்வியப்பா. இதெல்லாம் சின்ன கதை, நம்ம ஏற்கனவே கதைச்சிருக்கோம் கதைகள். சரி பாருங்க. சொல்றாங்க அழகு கனவளவிற்கான சக்தி. பாருங்கடா, அழகு கனவளவிற்கான சக்தி. இத சமன்பாட்டு வடிவமாக நான் கதைச்சா, அழகு கனவளவிற்கான சக்தியை நான் கதைச்சா பாருங்க, கீழே கனவளவு மேல சக்தி. சக்தியை நீங்க எப்படி எடுக்கலாம்? இப்ப உதாரண சக்தி அழுத்த சக்தியாக நான் கழிச்சாலும் சரி, இயக்க சக்தி எடுத்தாலும் சரி, அழகத்தான் கண்டுபிடிக்கும். அழகுதான் கேள்வி. சரியா? ஆனா சின்ன விஷயம் பாருங்க, அந்த நியூட்டன் சார்ந்து வந்தது. நியூட்டன் சார்ந்து வந்தது. அப்ப நியூட்டன் சார்ந்து வந்தா எனக்கு தெரியும், வேலையிட அழகாக நம்ம ஜூல கதைக்கலாம். அதை மாற்றுக்கிறது. வேலையிட அழகாக ஜூல கதைக்கலாம். நாம வேலையிட வரைவிலக்கணமா கதைக்கிறது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், அதாவது நியூட்டன் மீட்டர் என்று சொல்லலாம். நியூட்டன். பாருங்கடா, வேலையிட அழகாக நாம ஜூல கதைக்கலாம்,
எனவே இந்த ஜூலுக்கு ஒத்த அழகாக நியூட்டன் மீட்டரையும் நாங்க செல்லலாம். அவ சக்தியின் அழகாக நியூட்டன் மீட்டர் எழுதலாம், நியூட்டன் மீட்டர் எழுதலாம். அதுல மாற்றுகிறது நவீன், நான் சக்திக்கு பதிலா நியூட்டன் மீட்டர் எழுதுறது விளங்கிட்டாடா? நவீன் பேசு, ஒரு ஆள் பேசு. நவீன். ஓ சார் விளங்கிடுச்சு. ரைட், ஓகே. என்னடா கேள்வி கேட்டா கொஞ்சம் நீங்க மைக்ல கொஞ்சம் பேசினா நல்லா, என்னடா சிஸ்டம் வந்து எரரா என்னதால நோட்ஸ் அப்படின்னா மெசேஜ் பண்ணினா நான் சுத்திட்டு வந்து திரும்ப பார்க்கணும். அதுதான் பின்னால போற இருக்குது. கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி பேசினீங்களா? சரி சரி, ரைட், ஓகே. பாருங்க, சக்திர அழகாக நியூட்டன் மீட்டர் என்று வரும். நியூட்டன் மீட்டர் வரும். இப்ப நான் என்ன செல்ல வாரேன், நல்லா கவனிங்க. செல்ல வந்த விஷயம் என்ன? ஏன் நான் இந்த இடத்துல நியூட்டன் மீட்டர் போட்டேன்? ஏன் நியூட்டன் மீட்டர் சார்ந்த இடத்துல ஜூல் எடுத்திருக்கலாம், அல்லது அடிப்படை அழகு சார்ந்த எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் நியூட்டன் மீட்டர் ஏன் எடுத்தேன்டா? ரைட், ஓகே. அவசரப்படக்கூடாது. ஒரு கேள்வியை தெளிவாக நாங்க பார்க்கணும். பாருங்க, அங்க இருக்கிற அந்த 5 விடைகள் நியூட்டன் சார்ந்துதான் மட்டும் தந்திருக்கேன். அதான் காரணம், நான் எடுத்ததுக்கு காரணம் என்ன, அங்க இருக்கிற 5 விடையை நியூட்டன் சார்ந்து தந்திருக்காரு. அது சார்ந்து அப்ப நம்ம கதைக்க போதும், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நியூட்டன் மீட்டர் கீழே கனவளவு மீட்டர் கணம் வரும். அப்ப இதுல ஒரு மீட்டரை நாம வெட்டினால் எங்களுக்கு வரும் நியூட்டன் மீட்டர் -2. இதுதான் அலகு கனவளவிற்கான சக்தி அலகு. 3வது ஆன்சர் பொருத்தமானது. 3வது ஆன்சர் சாயங்காலம் வளைகிறாம உங்களுக்கு சார் இது அமுக்கத்திட அலகு தானே? வளைங்கல என்ன சொன்னீங்க? இத்திட அலகு தானே சார்? இது வந்து நியூட்டன் மீட்டர் -2ன்றது அமுக்கத்திட அலகு தானே? எஸ், அதான் அலகு கனவளவிற்கான சக்திங்கிறது அமுக்கம். நாங்க அமுக்கத்துல போதிய கழிச்சிருக்கோம். ஞாபகம் பிடிக்கல. இந்த டியூப்ல தான் நான் ஒரு இடத்துல ஒரே பரிமாணம், அதாவது 4வது கேள்வியில ஏப்பாட்டை விளங்கப்படுகிறது இந்த வேணொலியின் தத்துவம்னு ஒரு கதையை நான் விளங்கப்படுது. முழுமையாக நான் கதைச்சேன். அமுக்கம், அதே போல அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி, அலகு கனவுக்கான அலகு சக்தி. இதுக்கு முன்னால நடந்த கிளாஸ் கூட பாருங்க, கிளாஸ் வெயிட் பண்ணாதான் பாருங்க. அலகு கனவளவிற்கான சக்தி அலகு அமுக்கத்திற்கு சமனாரி, பரிமாணம் சமனாரி, பரிமாணம் சமனாரி. அதெல்லாம் சாப்பிடுற விஷயம் கதைச்சு. வெரி குட், வெரி குட். அம்மாடி உங்களுக்கு விளங்கிட்டாமா? நான் எழுதிருக்கிறது விளங்கிட்டாடா? அம்மாடி நான் பேசுறேன்டா. ஆமினா நீங்க கேட்டது விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்குச்சு சார். ரைட், ஓகே. நோட் பண்ணுங்க. சரி, நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நவீன் ஓகே தான், விளங்கிட்டாடா? ஓ சார். சரி, நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம். ரைட், ஓகே. சரியா கவனிங்க. அதை வச்சுக்கோ.
15வது கேள்விக்கு வாங்க. 15வது சரி 15வது பாருங்கடா 15வது கேள்வி டியூப்ல 15வது கேள்வி. இரு திணிவுகள் கேபிட்டல் M, ஸ்மால் m எனும் R உடைய சரியா ஆனது R இடைத்தூரத்தில் உள்ள போது ஒரு திணிவினால் மற்றைய திணிவில் ஏற்படும் ஈர்ப்பு விசை. கவனிங்க, இது நாம படிப்போம் யூனிட் 5ல சரியா ஈர்ப்பு புலம்ங்கிற கதை. இதுவரை கேபிட்டல் M தெரியுமா? இதுல மையத்துல இருந்து இன்னொரு திணிவு சிமோனன் திணிவுடைய ஒரு இருந்தால் அவன் இடைப்பட்ட தூரம் ஆறாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை Fங்கிற ஒரு போஸ் சரி. இந்த விசை யாரால தரப்படுதுன்னா சொல்றாங்க பாருங்க. திணிவில் ஏற்படும் ஈர்ப்பு விசை F வந்து யாரால தரப்படுதுன்னா F சமன் G into capital M into small m over R square தரப்படும். அதுல மாற்றம் இனால் தரப்படும். இங்கு அகில ஈர்ப்பு மாறிலி G, இங்கு அகில ஈர்ப்பு மாறிலி G ஒன்று தந்திருக்காங்க. 6.67 தர 10/11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 இனால் தரப்படும். இங்கு திரும்ப கேட்காங்க G இன்னைக்கு ஒரு ஆள் வரப்போறாரு. இந்த நம்பர்ஸுக்கு பதிலா இந்த ஒரு ஆள் வரப்போறாரு X பட் சென்டிமீட்டர் கணம் செகண்ட் -2 கிராம் -1 இனால் குறிப்பிட்டால் X இன் பெருமானம் என்ன? சின்ன கதை பாபா கேள்வி, சின்ன ஒரு அழகு மாற்ற கேள்வி சரியா. அதாவது இங்க கிலோகிராம்ல இருக்கிறது இங்க கிராம்ல வரணும், மீட்டர்ல இருக்கிறது சென்டிமீட்டர்ல வரணும், நேரம் வந்து செகண்ட்ல வரணும். சரி ஓகே இருக்கிறது. நான் என்ன இருக்கிறேன் இங்க வரும் கதை சரி இருக்கிறேன். அடிப்படை அவசியம் வந்து நான் கரைக்கிறேன். அடிப்படை அவசியம் வந்து கரைக்க போறேன். நல்லா பாருங்க. இதுல நான் G எழுவாய் மாற்றினா விளங்காண்டு பாரு. நான் எழுதுறேன் G சமன் F தர R வர்க்கம் கீழே கேபிட்டல் M தர ஸ்மால் m வந்து வரும். நவீன் நான் இந்த G எழுவாய் மாற்றின விளங்கிட்டாடா? விளங்கிடுச்சு. ரைட் ஓகேடா. இப்ப நான் எழுத போறேன் பாருங்கடா சரியா எழுத போறேன். இதுல அழக கதைக்க போறேன். அதாவது நியூட்டன்ங்கிறது எனக்கு தெரியுங்க. நியூட்டன்ங்கிறது இங்க நாம என்னத கதைக்குது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தான் நம்ம நியூட்டன் கதைக்கிறோம். அப்ப அங்க இருக்கிற அந்த அலகுகள்லாம் இது கிலோகிராம் மீட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது. நம்ம வந்து அவசரம் சொல்யூஷன் நல்லா எனக்கு தேவை சென்டிமீட்டர் நீளம் அளக்கணும், சென்டிமீட்டர்ல நேரம் அளக்கணும், செகண்ட்ல திணிவு அளக்கணும், கிராம். அப்ப அடிப்படை அளவு சார்ந்து கதைக்கிறது. அதாவது இந்த அடிப்படை SI அலகுகள்ல இருக்க இந்த ஜீர பருமன் யாரால தரப்படுதா 6.6 தர 10/11. இதை நான் அடிப்படை அலகாக எழுதப்படும் 6.67 தர 10/11 நான் எழுதுறேன். விசைக்கு பதிலா நாங்க அலகு எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர ஆர் ஸ்கொயருக்கு பதிலா மீட்டர் வர்க்கம் கீழே திணிவு கிலோகிராம் தர கிலோகிராம் சரி. அப்ப 6.67 தர 10/11 இதுல ஒரு கிலோகிராம் நம்ம கேன்சல் பண்ணுவோம். மீட்டர் தர மீட்டர் வர்க்கம் மீட்டர் கணம் கிலோகிராம் மேல போனா கிலோகிராம் -1 மீட்டர் கணம் செகண்ட் -2 செகண்ட் -2 ரைட். பாருங்க இந்த G அடிப்படை அலகு சார்ந்து எழுதியிருக்கிறது விளங்கிட்டாடா? நான் G அடிப்படை SI அலகு சார்ந்து எழுதினது விளங்கிட்டேன். நவி நவீன் பேசலாம் மச்சன ஒரு ஆள் பேசுங்க. கிலோகிராம் -1 மீட்டர் கணம் செகண்ட் -2 ஆமீனா விளங்கிட்டடா? யாராவது பேசுங்க.
நவீன் விளங்குது sir. நவீன் ரைட் ஓகே சரி இங்க பாருங்க இப்ப பாருங்கடா இங்க சும்மா அழகு மாற்ற மாட்டேன் இங்க பாருங்க இங்க கிராம் இருக்காரு அங்க கிலோ கிராம் இங்க செகண்ட்ல கை வைக்க தேவை அதே போல சென்டிமீட்டர் அங்க மீட்டர் இருக்கு சரி நான் இது நம்ம இன்னும் வசதிக்காக ஆறு தசம் ஆறு எழுத்தரு 10 சரியா இதை எழுதுறேன் பாருங்க மீட்டர் கியூபிக்கு கிலோகிராம் செகண்ட் ஸ்கொயர்கள் இப்ப அங்க மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூபாக மாறுது கிலோகிராம் கிராமாக மாறுது செகண்ட் அப்படியே சரி இங்க பாருங்க அளவு மாற்றணும் இந்த 6.6 அப்படியே மீட்டர் கியூப சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றப்படும் நல்லா பாரு நல்லா கவனி எங்களுக்கு தெரியும்டா 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் அழகு மாற்றம் 100 சென்டிமீட்டர் அதே போல 1 மீட்டர் கியூப சென்டிமீட்டர் 1 மீட்டர் வர்க்கத்தை சென்டிமீட்டருக்கு மாத்திரா 100 தர 100 அளவு இருக்கும் அப்பதான் சென்டிமீட்டர் வர்க்கம் வருது பாருங்க இதுல மீட்டர் தர மீட்டர் இருக்கு அப்ப மீட்டர் தர மீட்டர் 1 மீட்டர் சென்டிமீட்டர் மாத்திரம் 100 ஆள் அதுல இன்னொரு மீட்டர் அப்ப 100 தர 100 அப்ப நம்ம எழுதலாம் 10 பெருக்குவீங்கன்னா சென்டிமீட்டர் வர்க்கம் வரும் 1 மீட்டர் கியூப் 14 சென்டிமீட்டர் வர்க்கம் அதே மாதிரி 1 மீட்டர் கியூப நான் கலைச்சால் 16 சென்டிமீட்டர் கியூப் என்று வரும் அப்ப நல்லா பாருங்க மீட்டர் கியூப நான் சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்தினா 16 பெருக்கினால் அது சென்டிமீட்டர் கியூபாக மாறும் மீட்டர் கியூப் இருந்த இடத்துல இப்ப சென்டிமீட்டர் கியூப் வந்துச்சு கிலோகிராம் எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் 1000 கிராம் அதாவது 13 கிராம் என்று வரும் 13 கிராம் 13 கிராம் என்று வரும் அப்ப பாருங்க கிலோகிராமுக்கு பதிலா நான் கிராம கொண்டு வரணும்டா 13 கிராம் என்று எழுதலாம் அல்ல மாற்ற அதே போல செகண்ட் ஸ்கொயர் என்று வரும் செகண்ட் முடிச்சு இங்க பாருங்க 13 16 இதுல ஒரு ஆளை வெட்டினா இங்க 13 மிச்சம் 13 10 செய்ய 11 அப்ப இதுல கேன்சல் பண்ணலாம் இதுல கேன்சல் பண்ணினீங்கன்னா 13 பாருங்க இதுல 10 செய்ய 11 இருக்குது அப்ப 10 செய்ய 8 வருமே 10 செய்ய 8 ரைட் அப்ப இங்க பாருங்க 6.67 தர 10 செய்ய 8 சென்டிமீட்டர் கியூப் second minus 2 gram minus 1 gram minus 1 gram முதலாவது விடை பொருத்தமானது நவீன் விடை என்ன நடந்தது ஓ சார் ரைட் ஓகே நோட் பண்ணிடுங்கடா தேவையான விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க ஆமினா விளங்கிட்டாமா சாக்ரா விளங்கிடா உங்களுக்கு விளங்குச்சு சார் ரைட் நோட் பண்ணிடுங்களா நோட் பண்ணி எடுத்துங்க கஷ்டம் இல்லை ஒழுங்கா தெளிவா படிச்சுட்டோம்னாச்சு திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களா
நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகேடா. சரி, பாருங்க 16வது கேள்வி. கியூப்ல இருக்கிற 16வது கேள்வி. இதுவும் அதே கதை மாதிரி. பாருங்க, விசை விசைக்கும் அதாவது அடர்த்திக்குமான தொடர்பு யாரால தரப்படுதுன்னா, பாருங்க F சமன் A இன் கீழ் 2B root D சக 3C. இதுல சொல்லிட்டாங்க Fங்கிறது விசையாம், Fங்கிறது விசை, அதே போல Dங்கிறது அடர்த்தி. அடர்த்திக்கு சொல்லியாச்சு. இதனால் தரப்படுகிறது. எனில் A, B, C மாறிலிகளின் A இன் பரிமாணம் பாருங்க, இந்த பியோட ருட்டி கூட்டுப்படுது என்றால் எனக்கு தேவை ஏட பரிமாணம் தேவை. எஸ், ஏட பரிமாணம் தேவை. அதே நேரம் பரிமாணப்படி நாங்கள் எழுதினா சில விஷயங்கள் பாருங்க. இந்த எஃப் பரிமாணம் என உறுப்புகள் வைக்காம, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, சரியா? எஃப் பரிமாணம் A இன் கீழ் 2B சக ரூட் D பரிமாணம், இது சமன் 3C பரிமாணத்து சமன். ஏன்னா நாங்க சமன்பாடு படிச்சிருக்கோம். ஒரு சமன்பாடு உண்மையாக இருக்குமாக இருந்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளோட பரிமாணங்களும் சமனா இருக்கும். இதெல்லாம் பரிமாணம் தியரி பார்ட் படிக்கிறதுல கலட்டியாச்சு. அதே நேரம் அப்ப இவர கலட்டியாச்சு, இப்ப தனியா 2 பேரையும் கலட்டி. அதே நேரம் பாருங்க, இந்த பீட பரிமாணமும் ருட்டீட பரிமாணமும் ருட்டீட பரிமாணம் சமன் என்றால் பரிமாண முறைப்படி இன்னும் அழகாக சுருக்கியிருக்கலாம். F பரிமாணம் A இன் கீழ் ரூட் D பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. நவி பரிமாண முறைப்படி நான் இப்படி எழுதுறது விளங்கிட்டாரா? F பரிமாணம் A into root D. ஆமீனா விளங்கிட்டோமா? விளங்கிச்சு சார். ரைட், ஓகே, அவ்வளவுதான். இப்ப A பரிமாணம் கேள்வி. எனவே F தர root D பரிமாணம் அதான் சார் நேரத்துல கழிச்சுக்கிறதுதான். சரி, பரவாயில்ல, திரும்ப கழிச்சு பாருங்க. F-க்கு வந்து வரும் கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 2 தர, அடர்த்திக்கு வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அரையாம் half. அப்ப அதை எழுதினா இவ்வாறு அதை எழுதினா இதுக்கு எழுதி விட்டீங்கன்னா கிலோகிராமுக்கு பதிலா m எழுதலாம், இதுல L எழுதலாம், G மைனஸ் எழுதலாம். அங்க அறையை கொடுத்தீங்கன்னா m half L மைனஸ் அப்ப எழுதலாம் m L மைனஸ் half T மைனஸ் 2 T மைனஸ் m அஞ்சாவது விடை இருக்கிற 5வது விடை கொடுக்கலாம். ரைட், நோட் பண்ணிடுங்க. 16 எல்லாரும் விளையாடா, இனி கஷ்டப்படப்படாது. டக்கு 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 டக்குன்னு வரணும். சிஃபா உங்களுக்கு விளங்கிட்டா?
ஓம் சார். ரைட், ஓகே. இஃபாக்கு நான் கதைக்கிற விளங்குதா? இஃபா நீங்க எல்லா கிளாஸஸும் முடிச்சிட்டீங்க தானே? இஃபா நான் பேசுற விளங்குதா? சரி, கொஞ்சம் கவனமா இருக்கேன். கிளாஸஸ் வந்துட்டு டைம்ல ஐவா கிளாஸ் நடக்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஒன்று நாம நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சரி, கவனிங்க. 17வது கேள்விக்கு வா. டியூப்ல இருக்கிற 17வது டியூப்ல இருக்கிற 17வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 17வது கேள்வி. அலகு கனவளவு சக்திக்கான சமவளவானது. நம்ம இப்ப நேரத்துல கதைச்ச விஷயம் என்னன்னா அமுக்கம் சமனாரி ரைட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் கதை கேட்டு போனீங்க. அலகு கனவளவிற்கான சக்தி, அலகு கனவளவிற்கான சக்தி யாரால தரப்படும்? சக்தியின் கீழ் கனவளவு. சக்தியின் கீழ் கனவளவு. சக்தியாக நான் அழுத்த சக்தியை சும்மா எடுத்துக்கிறேன். அழுத்த சும்மா இது எழுதுறதுக்கு அழுத்த சக்தி எடுத்தீங்கன்னா mgh எழுதலாம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு மீட்டர். அப்ப எழுதினா சக்திக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு செகண்ட் மைனஸ் 2 வரும். மீட்டர் தர மீட்டர் வரும். கீழ் கனவளவு மீட்டர் கியூப். அப்ப எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. அலகு கனவளவிற்கான சக்தி. பரிமாணத்தை செக் பண்ணிட்டீங்கன்னா ml minus 1 t minus. சரி, ஓகே. இப்ப வரும் சொல்ல விஷயத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற விடைகளை இந்த கேள்வி செய்ய மட்டும் முக்கியம் இல்ல, மற்ற விஷயங்களை நான் எழுதி பழகிருக்கணும். யார் யாருடைய விஷயத்தை நான் பார்ப்போம். சரி, சொல்ல விஷயத்தை நல்லா கவனி. அதுல இருக்கிற முதலாவது விடை நம்மள்கிட்ட கலைஞர். முதலாவது விடை வேலை. வேலை வேலை எஸ், ஓகே. கவனி. வேலை விசை தர விசையின் திசையில் அசைந்து. சரி, அப்ப அது யாரால தரப்படுதா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர மீட்டர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட் செகண்ட் மைனஸ் 2 ml ஸ்கொயர்ட் t மைனஸ் 2. இது சக்திர பரிமாணத்தை அலகு கனவளவிற்கான சக்தி. வேலையெல்லாம் சக்திர பரிமாணம். அப்ப முதலாவது விடை கொடுக்க நீங்க. இரண்டாவது குறள் என்ன சொல்றாங்க? திருப்புத்திறன். திருப்புத்திறன் இதுவும் அதே கருதான். ஒரு தளத்துல ஒரு விசை தாக்கும் போது அந்த விசையின் தாக்கல் கோட்டிற்கும் அந்த புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம் தான். அதுவும் f தர d. அதே கதைதான். அப்ப இதுல நான் பரிமாணம் எழுதினால் ml ஸ்கொயர்ட் t minus 2 தான் வரும். இதுவும் கொடுக்கணும். இதுவும் கொடுக்கணும்.
ரைட். மூன்றாவது நான் இன்னைக்கு எழுதி காட்டல எலக்ட்ரடி தான் அங்கே சமன்பாடு செய்தத தூரம் செய்தத தூரம் வரையில மெக்கானிக்ஸ் படிக்கணும். அமுக்கம் 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 இது விசையின் கீழ் பரப்பளவாளர். விசைங்கிறது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கீழே மீட்டர் வர்க்கம். இதுல ஒரு மீட்டர் வெட்டப்பட்டா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2. எனவே பரிமாணம் ml மைனஸ் 1 t மைனஸ் 2. ml மைனஸ் 1 t மைனஸ் 2. அப்ப அதே பரிமாணத்தை வைத்தது. இது பாருங்க ml மைனஸ் 1 t மைனஸ் 2 ml மைனஸ் 1 t மைனஸ் 2. அதே பரிமாணம். இது மூன்றாவது வரைதான் பொருத்தமானது. சரி, நாலாவது ஒரு என்ன செய்யணும்? வலு. வலு நாலாவது வலு. வலு இது வேலையின் கீழ் நேரம். வலு பவர். வேலை தெரியும் எங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இதுல நேரம் செகண்ட். எனவே கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 என்ன வரும்? ml ஸ்கொயர் t மைனஸ் 3. அப்ப அதுவும் பொறுத்த வேண்டும். ml மைனஸ் 1 t மைனஸ் 2. ml ஸ்கொயர் t மைனஸ் 3 வரும். இது பாருங்க. அப்ப இது நம்பர் 4. ரைட். நம்பர் 5 தந்திருக்காங்க. விசை. இது விசை F. விசை m into e kilogram meter second minus 2 ml t minus 2. இந்த கேள்வி பொருத்தமானது மூன்றாவது உடைய பொருத்தம். மிச்சம் இருக்கிற பகுதியை சரி. 14வது கேள்வி. அவன் விளையா சார். ரைட். ஓகே. நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமினா வழங்கிட்டாடா? சிஃபா வழங்கிட்டா? விளங்கிச்சு சார். ரைட். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? சரி. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்.
ரைட் ஓகே. இதுக்குள்ளேயே இன்னொரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சரி, என்ன பாருங்க, அது அப்படியே என்ன பாருங்க. இந்த 18வது கேள்வி, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் பரிமாணம். சரி, நான் இதை அழிச்சுக்கிறேன். 18வது கேள்வி. சரியா, 18வது கேள்வி இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்காரு. 18வது கேள்வி இந்த பகுதிகளும் மறைஞ்சிருக்கிறது. சில விஷயத்தை விளக்கம். 18வது கேள்வி, அதாவது ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை வலுடர் வலு சமன். பாருங்க, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. அப்ப பெருசா யோசிக்கிறதுனால இந்த இடத்துல சரி, இவ்வளவுதான் கதை. சரியா, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையாக நாங்கள் வலு வச்சிருக்கோம். ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலைதான் அங்க இருக்கிற வலு. சரியா, அப்ப விட ml square t minus 3 ml square t minus 3 மூன்றாவது விடை கொடுக்கலாம். அதுக்கு மூன்றாவது விடை நோட் பண்ணி விடு. 18வது விடை இது அப்படியே நோட் பண்ணி வலு சமன் வேலைக்கு ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. நல்லா யோசிங்க, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. நான் சொல்லியிருக்கேன் பகுதியில ஓரலகு. அவை ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை வலது வைடா. ஓ சார், வேலைங்க. சரி, அது சில ஒரு கதை தான். அது பெரும்பாலும் நீங்க பண்ணி எழுதலாம் இல்ல. சரியா, இப்போ வரும். நான் சொல்லி எங்களுக்கு தெரியும்டா 27 பேஜ் எல்லாம் பாருங்க. 2027ஆம் ஆண்டு பேஜ் ரைட். ஓகே, சரியா, உங்களுக்கான கிளாஸஸ் வந்துடுச்சு. இனி இந்த வீக்ல இருந்து, சரியா, இந்த வீக்ல இருந்து எங்க கிளாஸ் 2வது உடைந்து நடக்க போகுது தியரி கிளாஸ். சரியா, தியரி கிளாஸ் வந்துட்டு 2வது உடைந்து நடக்க போற உண்டு. நல்லா பாருங்க, எங்கட யூனிட் 1 தொடர்ச்சி. யூனிட் 1 தொடர்ச்சியா கருவிகள் சார்ந்த தலைப்புகளை நாங்க தெரிவிச்சிருக்கோம். அதுக்குள்ள எங்கட டியூட்டோரியல் நம்பர் 3 வேதியியல் இடுக்குமானி சார்ந்த பகுதியில் நான் போயிருக்கோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கருத்து, நல்ல கவனம். இனி எங்கட யூனிட் 1 ஃப்ரைடே மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் கிளாஸ். சரியா, ஃப்ரைடே மட்டும்தான் யூனிட் 1 நடக்கும். எங்களுக்கு போதுமா இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்க என்ன செஞ்சோம்னா இந்த டைமுக்குள்ளேயே யூனிட் 1 எல்லாம் நாங்க முடிச்சிடலாம். இந்த ஒரு 3-4 கிளாஸ் உடைய முக்கியமான கதைகள் எல்லாம் கதைச்சு முடிச்சிடலாம். கேள்வி சேர்ந்து நம்ம பின்னால டைம் எடுக்கும். இந்த கவனிங் அடுத்த பகுதியாக யூனிட் 2 ஸ்டார்ட் ஆக போறா. இது சாட்டர்டே அண்ட் சண்டே வந்துட்டு கிளாஸஸ் நடக்கும். சாட்டர்டே சண்டே நம்மளோட டைம் டேபிள்ல இது இவங்க தான் யூனிட் 2 தான் நடக்கும். மிக முக்கியமான ஒரு கதை, மிக முக்கியமான ஒரு கதை மெக்கானிக்ஸ், பொறியியல் என்று கதை. பொறியியல் மெக்கானிக்ஸ். சரியா, இது எங்க பிசிக்ஸ் பாடப்பரப்புல வந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு பாடப்பரப்பை கொண்டது. 3 பாடவேளைக்கு மேல இந்த சப்ஜெக்ட் நாங்க கொடுப்போம். 3 பாடவேளைக்குள்ள நாங்க படிக்க வேண்டிய ஒரு அழகு 2. சரியா, அதே நேரம் தான் எங்கட பிசிக்ஸ்ல மிச்சம் இருக்கிற அழகுகள் எல்லாத்தையும் நாங்க விளங்கி எடுக்கணுமாக, அல்லது எங்களோட பிசிக்ஸ்ல எப்ப எங்களுக்கு விருப்பம் வரப்போகுதுன்னா இந்த யூனிட் 2 வந்துகிட்டு யாருக்கு தெளிவாக விளங்குதோ, யாருக்கு தெளிவாக விளங்குதோ அவங்களுக்கு பிசிக்ஸ் வந்துட்டு லேசா போயிடும். பிசிக்ஸ் வந்துட்டு லேசா போயிடும். இன்னொரு கதை தெளிவா விளங்கிக்க. உங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரையில MCQ பகுதி இருக்குது, அதே போல ஸ்ட்ரக்சர் இருக்காங்க, அதே போல எஸ்சி பார்ட் இருக்காங்க. இந்த யூனிட் 2ங்கிற ஒரு பகுதியிலடா MCQ 10+, அதாவது 10க்கு மேற்பட்ட பல்தீர்வு வினா MCQ அங்க வர போறாங்க. மெக்கானிக்ஸ்ல 10க்கு மேற்பட்ட மினிமம் தான் இருந்துச்சு. அதே போல கட்டாயம் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை நாங்க எதிர்பார்க்கலாம். கட்டாயம் ஒரு எஸ்ஏ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வியை நாங்க எதிர்பார்க்கலாம். அதே போல முதலாவது எஸ்ஏ கேள்வியாக நாங்க சந்திக்க போறதும் எங்கட மெக்கானிக்ஸ்.
ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு 100 மார்க்ஸுக்கு நாங்க பார்த்தோம். இங்க பாருங்க உங்க ஃபைனல் எக்ஸாம்ல 100க்கு நாங்க பார்க்கறோம். 100க்கு நாங்க பார்த்தோம். மார்க்ஸ் பார்க்குற முறையில அப்புறம் நான் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு பேப்பர்ஸ்ல எப்படி அதை கணக்கெடுத்தாங்க. Z ஸ்கோர்னா என்ன? நாங்க எப்படி அந்த பாடங்களுக்கு கவனம் கொடுக்கணுங்கிறது நம்ம அடுத்தடுத்த பாடம் கவனிங்க. நான் இன்னும் அறிமுக வகுப்புன்ற ஒரு வகுப்பு தனியா செய்யணும். அதே கிளாஸஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு டேட்டாவா சேர்ந்து அது பெரிய ஒரு அறிமுகமாக வந்து சேரும். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணதே நம்ம கிளாஸ் நினைச்சேன். அறிமுகம் குறித்து நான் ஒரு கிளாஸுக்கான எடுத்து அதுக்கு ஒரு டைம் நான் விரும்புறேன். கிளாஸ்ல தேவையான விஷயங்கள் வரக்க அந்தந்த இடத்துல அந்தந்த அறிமுகம் தான் இதுதான் அறிமுகம். உங்க பேப்பர்ஸ் அறிமுகப்படுத்துறது, உங்க பேப்பர்ஸ்ல மார்க்ஸ் எப்படி இது பண்றாங்க, எப்படி நாங்க கவனம் கொடுக்கணும், எப்படி நாங்க படிக்கணும், இதெல்லாம் நாங்க இருக்கிற அறிமுகம். விளையாட சொல்றேன். அதுல கொஞ்சம் நம்ம கவனம் எடுக்கும். அது அந்தந்த சப்ஜெக்ட் வரக்க அந்தந்த விஷயங்கள் வரக்க நான் அதுக்கு மேலதிகமாக எல்லா தகவலையும் கழிச்சுக்கணும். சரி, சொல்லி நல்லா. அப்ப எம்சிக்யூ பொறுத்த வரையில ஒரு எம்சிக்யூக்கு ஒரு மார்க்ஸ் ஃபைனல் 100க்கு பாக்குற டைம்ல அப்ப இதுல வரப்போது 10 மார்க்ஸ் வரப்போற மினிமம் 11 12 வரும். இதுல 10 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர் 100க்கு பாக்குற டைம்ல அந்த 5 மார்க்ஸ் வரும். அந்த 5 எஸ்ஏ பொறுத்த வரையில 7.5 வரும். ஒரு எஸ்ஐக்கு 7.5. எஸ்ஐக்கு 7.5 மார்க்ஸ். எனவே 100 மார்க்ஸுக்கு இந்த மெக்கானிக்ஸ் உங்கள்ட்ட எவ்வளவு மார்க்ஸ் தர போகுதுடா? 10 சக 5 சக 7.5 மினிமமா மினிமம். அப்ப பாருங்கடா 15 20 22.5 சரியா? 100க்கு 22.5 மார்க்ஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. 5ஆ பிரிச்சு ஒரு பங்குக்கு மேல மெக்கானிக்ஸ் மட்டுமே ஒரு பேப்பர்ல வரும். 5ஆ பிரிச்சு ஒரு பங்குக்கு மேல இந்த மெக்கானிக்ஸ் வர போறாங்க. நல்ல ஒரு பாடம் தான், இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். நிறைய பகுதிகள் இருக்காங்க. அழகா ஒவ்வொரு பாக்ஸா நான் டிக் பண்ணி வர போறோம். அதுல இருக்கிறது நான் நாளையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட். மெக்கானிக்ஸ் கதைகள் கிளாஸ் மிஸ் பண்ணிடவானாலும் தயவு செய்து ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த ரெக்கார்டிங் அப்டேட் ஆகும். நான் சொன்னதான ஒரு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எல்லா கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங் உங்க எக்ஸசைஸ் பாத்துக்கலாம். எப்பயும் பாருங்க. இந்த 20 நாள் 10 நாளைக்கு அப்படியெல்லாம் இல்லாம இந்த ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் படிச்சு முடிக்கிற அவ்வளவு விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாள் உங்களோட மைக்கு வந்துட்டு மியூட் பண்ணி. சரியா? அப்ப இந்த யூடியூப் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன காரணம்? இதே நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் போயிட்டு யூனிட் ஸ்டார்ட் பண்ண நான் அதுக்கு நேரத்துல உங்கள்ட்ட காரணம் சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா நாங்க லேட்டா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. டிசம்பர் எக்ஸாம் முடிச்ச பிள்ளைல தான் ஆகஸ்ட்ல எக்ஸாம் வரும். ஆனா இப்ப உங்களுக்கு வார அடுத்தது வந்து ஆகஸ்ட் தான் நடக்கும். 27 பேஜ் நீங்க ஆகஸ்ட் 8ஆம் மாசம் தான் எக்ஸாம் வரும். ஆனா நம்மளுக்கு டிசம்பர் முடியல. சரி, அப்ப இருக்கிற காலத்துக்குள்ள இவ்வளவு ஃபாஸ்டா ஓடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும். அடுத்த இன்னொரு விஷயம் கவனிங்க. யூனிட் 1 தான் தியரி பார்ட் எல்லாம் கியூட் மெட்டீரியல்ல நாம செஞ்சுட்டு போறீங்க. யூனிட் 2 கட்டாயம் அவ்வளவு விஷயங்களும் கையால் எழுதப்படணும். கோப்பியை தான் நாங்க யூஸ் பண்றோம். கேள்விகளுக்கு மட்டும்தான் நம்மளோட டியூட் வரும். எல்லா தியரி பார்ட்டும் நாங்க எழுதுற மாதிரி தான். எல்லா தியரி பார்ட்டும் எழுதி படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் மெக்கானிக்ஸுக்கு ஒரு தனி ஒரு கோப்பி எடுத்துக்காங்க. தனி ஒரு கோப்பி. இவங்களுக்கு சரி, இவங்க யூனிட் 1 இருக்காது. அவங்க அந்த டியூப் மெட்டீரியல்ல நாங்க செய்யணும். அதை கொண்டு போன மாதிரி இல்ல. பட் யூனிட் 2 மேக்ஸிமம் நம்ம என்ன செய்வோம்? கையால எழுதி படிக்கிற மாதிரியே படிக்கிறது. அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். சரியா? கேள்விகளுக்கான டியூட்டோரியல் மட்டும் இவங்களுக்குள்ள தரணும். சரி, கவனி. மிச்சம் இருக்கிற பகுதிகளோட இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். கொஞ்சம் கவனம் எடுங்கடா. கேள்விகள் திரும்ப செய்யுங்க. இப்பயுமே படிக்கிறதுல போப்பாரு. ஒரு நாளும் படிக்க பாருங்க. நான் இப்பதானே வந்திருக்கேன். இப்பதானே காலம் மிக வேகமாக பயணிக்கிறது. காலங்கள் வந்துட்டு மிக வேகமா பயணிச்சிட்டு இருக்குது. சரி, அந்த விஷயத்துக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும். சரி, அவ்வளவுதான்.